ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த 2வது ஆராதனைக்கு வருகை தந்திருக்கிற உங்களை இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. போன வாரத்தில் என்ன செய்தியை நான் கொடுத்தேன்? அதிகாரம் தேடுவர், பவர் சீக்கர்ஸ். அப்போ அதிகாரம் 3 வகை அதிகாரம் இருக்குது. ஒன்று பொலிட்டிக்கல் பவர், இல்லையா, அரசியல் அதிகாரம். இன்னொன்று ரிலீஜியஸ் பவர், மத சார்புள்ள அதிகாரம். 3வது ஹோலி ஸ்பிரிட் பவர், தேவனுடைய ஆவியின் அதிகாரம், இல்லையா, பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். அப்போது ஆண்டவர் எப்படிப்பட்ட அதிகாரம்? அப்போது ஒரு ஆள் அதிகாரத்தை தேடும் பொழுது 4 வகை ஆவிகள் அங்கே கிரியை செய்யறது பார்த்தோம். 4 வகை ஆவிகள் சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்கள். இருமாப்புள்ள மனுஷனாய் மாறி விடுவான். பவர் வரும்போது அவனுக்கு அதிகாரம் வரும்போது இருமாப்புள்ள ஸ்பிரிட் ஆஃப் அரகன்ஸ், மேன் ஆஃப் அரகன்ஸ். கீழ்ப்படியாமை உள்ளவனாய் அவங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டான், யார் பேச்சையும் கேட்க மாட்டான். மேன் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியாமல் மாறிடுவான் உங்களை மாதிரி. 3வது துன்மார்க்கம் உள்ள மனுஷன். நீங்கள் நல்லவங்க, இது கிடையாது உங்கள் பாயிண்ட், இந்த பாயிண்ட் உங்க கிடையாது. துன்மார்க்கமான மனுஷன், அவன் எதை நினச்சா செய்வான். 70 பேரை ஒரு கல்லில் வச்சு கொலை பண்ணுறான் பார்த்தியா, பயங்கரமாக. 10 சொல்லிட்டு சீகேமுக்கு போய் எல்லாரையும் எரிச்சு போடுறான். அது 10 சொல்லி தேபேஸுக்கு போய் என்ன பண்ணுறான், மறுபடியும் போயிட்டு எல்லாரையும் கொளுத்தி போடணும். போகும்பொழுது தான் எந்திர கல்லை தூக்கி போட்டு ஆளை கொண்டுடுறாங்க. அவன் பேர் என்ன? யார் அவர்? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அபிமெலேக்கு. வெரி குட், ஹல்லேலூயா. 4வது காரியம், கடைசி வரை எப்படி இருக்கிறான்? நேர்மையற்ற மனிதனாய் இருக்கிறான். அவனுடைய மரணம் என்னாச்சு? ஒரு ராஜாக்கள் போல இல்லை, கடைசியில் ஒரு எந்திரக்கல் அடித்து ஆள் செத்து போயிடுறான். நம்முடைய மரணம் மிக மிக முக்கியமான முடிவு, மிக மிக முக்கியமான ஒன்று. அதுதான் பவர் சீக்கர். ஒரு அதிகாரத்தை தேடின வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அபிமெலேக்குடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம 4 காரியங்களை காட்டாட்ட சிலையா நமக்கு கற்றுக் கொடுத்தார். இதெல்லாம் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை போயிட்டு வீட்டில் போய் அப்படியே உக்காந்து ஏதாவது தின்னுக்கிட்டே யோசிக்கணும். யோசிச்சுட்டு என்ன பண்ணணும், ஆண்டவரே இப்படி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களை கர்த்தர் அந்த இடங்களில் பவர்ஃபுல்லாக கர்த்தர் மாற்றுவார். ஒரு ராஜாவுக்கு எப்படி இருக்கிறான் அதுபோல் கர்த்தர் உங்களை இதெல்லாம் இல்லாத பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நம்ம அருமையான காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுத்தர வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். நீங்கள் கேட்டாத ஒரு சப்ஜெக்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, அந்த சப்ஜெக்டுடைய பேர் செருபீம். செருபீம்னா கேருபீன்கள். கேருபீன்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த கேருபீன்களை எப்படி தேவன் உருவாக்கினார்னு தெரியுமா? யாருக்கும் தெரியாது, ஊழியக்காரங்களுக்கே தெரியாது. ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் இது. ஆனால் இன்றைக்கி ஆனவர் கற்றுக் கொடுப்பார். நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அது ஒன்று மட்டும் எனக்கு வராது பாஸ்டர்ன்றீங்களா? சரி, கவனிங்க. 4 காரியங்களை நான் இப்போ சொல்லுவேன். அந்த 4 காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று செருபீம் ஆஃப் காட், தங்கத்திலான கேருபீன்கள். நம்பர் 1, செருபீம் ஆஃப் கோல்டு. ஏன் ஆண்டவர் தங்கத்தினால கேருபீன்களை செய்கின்றார்? நம்பர் 1. 2வது, கிருபாசனத்தின் மேல் அதை ஏன் வைக்கின்றார்? செருபீம் ஆஃப் மெர்சி சீட், கிருபாசனத்தின் மேல் அந்த கேருபீன்களை வைக்கின்றார், இல்லையா? 3வது, செருபீம் ஆஃப் ப்ரொடெக்ஷன். ஏன் அதை பாதுகாப்பாக ஆண்டவர் பாதுகாப்பினுடைய அதிகாரத்தை, அதாவது பாதுகாப்பு பொறுப்புகளை தேவன் கேருபீனுக்கு கொடுக்கின்றார். 3, செருபீம் ஆஃப் ப்ரொடெக்ஷன். 4வது, செருபீம் ஆஃப் டெஸ்டமனி. ஆண்டவர் இந்த கேருபீன்களை ஆண்டவர் எப்படி வைக்கிறார்? ஒரு சாட்சியாய் வைக்கின்றார். சாட்சியின் பலகை, சாட்சியாய் வைக்கின்றார். ஆக 4 காரியங்கள் இந்த கேருபீன்களை குறித்து கேருபீன்கள் அப்படின்னா லிவிங் கிரீச்சர். அப்படின்னா என்னன்னா, அது உயிருள்ள ஒரு தேவதூதன் சொல்லலாம். உயிருள்ள ஒரு கிரியேஷன், தேவனால் உருவாக்கப்பட்ட ஒன்று. செத்து போனதில்லை, உயிர் உள்ளது. அந்த உயிர் உள்ளதை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இங்கே உடன்படிக்கையின் பெட்டியின் மேலே கர்த்தர் உடன்படிக்கை பெட்டினா என்ன? உடன்படிக்கை பெட்டியை கொடுத்து 2 வாரம் நம்ம பார்த்தோம் ஒரு முறை, இல்லையா? உடன்படிக்கை பெட்டி என்றால் சபை, உடன்படிக்கை பெட்டி என்றால் இயேசு. அல்லேலூயா.
புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை பெட்டி, பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை பெட்டி எங்கே இருந்துச்சு? ஹோலி ஆஃப் ஹோலி, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு. ஆனால் இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் உடன்படிக்கை பெட்டி யார்? இயேசுதான் உடன்படிக்கை பெட்டி. ஹல்லேலூயா. அவரிடத்தில் வருவர்களை தேவன் சந்திக்கிறார். தான் கிருபாசனத்துக்கு வரவங்களை தேவன் சந்திக்கிறார். 4 காரியங்கள், மிக முக்கியமான காரியங்கள், நிறைய ஆழ்ந்த சத்தியங்கள் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்குது. இது சாதாரணமாக ஒரு மனுஷனால் கிரகிக்கக்கூடாத பெரிய ரகசியங்கள். அதுதான் ஆண்டவர் தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இதை குறித்து 4 காரியங்கள் மறுபடியும் ஒரு தடவை பார்க்குறீங்களா? செருபீம் ஆஃப் கோல்டு, தங்கத்திலான கேருபீன்கள். செருபீம் ஆஃப் மெர்சிஸ், கிருபாசனத்தின் மேலுள்ள கேருபீன்கள். 3வது காரியம் பாதுகாப்பின் கேருபீன்கள். செருபீம் ஆஃப் டெஸ்டமனி, சாட்சியின் கேருபீன்கள். 4 காரியங்களை தேவன் இன்னைக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். சரி, இப்போ நீங்கள் அந்த வசனத்தை வாசிங்க. இப்போ 25ஆம் அதிகாரம் எக்ஸோடஸ் யாத்திரையாகமோ 25ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மோசேகிட்ட சொல்றாரு, என்ன செய்யணும்? பொன்னிலான 2 கேருபீன்களை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. லிவிங் கிரீச்சர் அப்படின்னா உயிருள்ள ஒரு கிரீச்சரை இப்போ ஆண்டவர் என்ன செய்றாரு? அழகான ஒரு ஒரு உருவமாக ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். நல்லா கவனித்து பாருங்கள். நிறைய தலைவர்கள் இருக்காங்க பாருங்கள், நிறைய தலைவர்கள் இருக்காங்க. முதல்ல பார்த்திங்கன்னா பெரியார், அண்ணாதுரை இல்லையா, நிறைய தலைவர்கள். பிறகு முன்னாடி காந்தி, இப்படி நேஷ்னல் லீடர்ஸ் இருக்கிறாங்க. பிறகு பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா நிறைய தலைவர்கள் இருக்காங்க. நேற்று ஒரு பையனுக்கு பேப்டிசம் கொடுக்க போன அந்த பேப்டிசம் வந்த உடனே அந்த அம்மா தண்ணியில் நிற்கும் போது தான் சொன்னிச்சு, ஐயா நீங்கள் என் பையனுக்கு ஒரு பேர் வைங்க அப்படின்னு. திடீர்னு முன்னாடியே சொல்லியிருந்தால் இதாக யோசிச்சிருக்கலாம். தண்ணியில் இறங்கணும்னு சொன்னால் யோசிக்கிறது, டக்குன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே கொஞ்சம் எனக்கு தடுமாறி போச்சு. உடனே என்ன பண்ண, சரின்னு டக்குன்னு மைண்டில் வந்துச்சு, ஜார்ஜ் வாஷிங்டன். ஜார்ஜின்னு பேர் வச்சோம். ஜார்ஜ் வாஷிங்டன் யார்? அமெரிக்காவுடைய ஃபஸ்ட்டு பிரசிடென்ட். யூஎஸ் போகும்போது பார்த்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டு ஜார்ஜ் வாஷிங்டன். அந்த தான் அவருடைய பேரில் தான் வாஷிங்டன் இருக்குது. அங்கே பெரிய டூம் ஒன்று பயங்கரமாக இருக்கும். அந்த டூம் மேலே ஏறி பார்க்கணும், அவ்வளோ பெரிய டூம் அது. அப்போது அந்த ஜார்ஜ் வாஷிங்டன் ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர், ஒரு காட்லி மேன். அவனோட ஹிஸ்ட்ரியை பார்த்து நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். எப்படி அந்த அமெரிக்காவை அவர் பவர்ஃபுல்லாக மாற்றினார், அவருடைய ஹிஸ்ட்ரி ரொம்ப பவர்ஃபுல். சரி, அது இன்றைக்கி சப்ஜெக்ட் இல்லை, கவனிங்க. அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவர் எப்படி இருப்பார் நமக்கு தெரியாது. அவர் 500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அவர் எப்படி இருக்காருன்னு நமக்கு தெரியாது. உடனே என்ன பண்ணுறாங்க? அவருடைய உருவத்தை செஞ்சு வச்சு, இவர் தான் ஜார்ஜ் வாஷிங்டன் அப்படின்னு சொல்லி. அந்த நாட்டில் ஃபோட்டோஸ்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்க பார்த்து வரைகிறதான். நீங்கள் பார்த்துருக்க சில இடத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், அப்படியே என்ன பண்ணுறவங்கள பார்த்து அப்படியே வரைவான். ஒரு ஃப்ராக்ஷன் கூட இருக்காது. நீங்கள் இவ்வளோ ஒரு பெரிய மறு வச்சுருந்தீங்கன்னா அந்த மறு வச்சது கூட கரெக்டாக அந்த மருவை வைப்பான் இல்லையா? முகமே மருவாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, கவனிங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அப்போ அந்த தத்ரூபமாக வரையிறது அப்போ அவங்க தான் நமக்கு தெரியும். அதுபோல் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பழைய ஏற்பாட்டு நாட்களில் இந்த ஆதாம் பாவம் செய்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இந்த கனியை நீ புசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் என்ன பண்ணுறான்? பிசாசு என்ன பண்ணுறான்? அவன் சொல்லும், யோ இந்த கனியை நீ புசிச்சா உன் கண்ணு திறக்கப்படும், நீ தேவதூதனை போல மாறிடுவ, அப்படி இப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுறான்? அந்த இது விழுந்துடுறாரு. அப்போது ஆண்டவர் அவன்கிட்ட ஆதாம்கிட்ட பேசுவார். நீ உன் மனைவிடைய சொல்லை கேட்டபடியினால், அந்த வார்த்தை ரொம்ப பயங்கரம். ஒரு ஊழியக்காரன் என்ன பண்ணணும்? அவன் சஜஷனை எடுத்துக்கணும், ஆனால் டெசிஷனை நீ எடுக்கணும். சஜஷன் கேட்டுக்கலாம், எல்லாத்தையும் சஜஷன். ஆனால் என்ன சஜஷன் டெசிஷன் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். சஜஷன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன கேட்டு. ஆனால் டெசிஷன் ஒரு லீடர் இருக்கணும். ஒரு குடும்ப தலைவனை கர்த்தர் எப்படி பார்க்குறாரு? ஒரு தலைவனாய் பார்க்கின்றார். ஹல்லேலூயா. அவன் சொன்னா இதே மாதிரி இவன் என்ன சொல்கிறான்? உடனே யார் ஒன்றை சொன்னச்சுன்னு கேட்டுணுமா இல்லையா? அப்படியாம்மா? தின்ட்டார்.
யார் சொன்னா, எதுக்கு சொன்னா? ஆண்டவர் நமக்கு ஒன்று சொன்னாரு, சொன்னாரு, நீ இது செய்யலாமா அப்படின்னு அவனுக்கு அட்வைஸ் பண்ணல, ஒன்றும் பண்ணல. எடுத்தவொடனே சொன்னோன்னே மனைவி சொல்லே மந்திரம் அப்படி சொல்லி டக்குன்னு சாப்பிட்டாரு. அப்போ நான் கடவுள் அதை யோசிச்சு சொல்றாரு, உன் மனைவியின் சொல்லை கேட்டபடினால் அல்லேலூயா நீ உயிருள்ள நாளெல்லாம் எப்படி இருப்பாய்? சபிக்கப்பட்டிருப்பாய். இனிமே அங்கே இருந்த அந்த திராட்சை தோட்டங்களில் இருந்த கனிகள் முள்ளும் குறுக்கும் விளைவிக்கும். இத்தனை நாள் அருமையான கனி வர்க்கங்கள் எல்லாம் இருந்துச்சு, இப்போது சாபமாக மாறிடுது. அப்புறமா நிறைய பிறகு என்ன பண்ணுறான், அவனை நிறையா காரியங்களை சபிச்சுட்டு பிறகு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு தோல் உடைய அவன் நிர்வாணி புரிஞ்சுக்கிறான். அதுக்கு அவன் குழந்தை போல இருக்கிறான். ஆண்டவர் என்ன சொல்ல கேட்கலாம், நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? ஒரு குழந்தைய போல் இருக்கணும். சொல்லுங்கள், நான் குழந்தைய போல் இருக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த குழந்தை சொல்கிறதெல்லாம் கேட்கும். பார்த்தீங்களா, அடிச்சா அம்மா காலை பிடிச்சிக்கோ, அப்பா காலை பிடிச்சிக்கோங்கள, அது போல் ஆண்டவர்கிட்ட எப்படி பார்க்குறாரு, உங்களை கர்த்தர் குழந்தைய போல் பார்க்குறாரு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய திட்டங்கள் தயவுகள் இங்கே கிரியை செய்கிறத பார்க்க முடியுது. அப்போது ஆண்டவர் அந்த உடனே என்ன பண்ணுறாரு பார்க்கும் பொழுது, இந்த ஆதாம் என்ன பண்ணுறாரு, அவன் புரிஞ்சவன உடனே என்ன பண்ணுறாரு, அவன் தவறு செஞ்சிடறான். தவறு செஞ்சவொடனே அவன் நிர்வாணின்னு தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சிட்டோன்னு உடனே அத்தி இலைகளை என்ன பண்ணுறான், எடுத்து சுற்றிக்கிறான். அத்தி எனக்கு வெயில் எரிச்சா சும்மா சுருங்கி போயிடும். அப்புறம் பார்க்குறாரு, தப்பு செஞ்சிட்டான், பரவாயில்ல அப்படின்னு ஆண்டவர் ஒரு ஆட்டை அடித்து தோல் உடைகளை உண்டு பண்ணி அவனை அன்பாய் போர்த்தார். அப்படிப்பட்ட தகப்பனமோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே கரங்கள் தொட்டி, அதுதான் சபை. அல்லேலூயா. உங்களை எத்தனை நிர்வாணங்கள், எத்தனை அவமானங்கள், நிந்தைகள் வந்தாலும் உங்களை ஆண்டவர் உங்கள் மானத்தை பாதுகாக்கிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை வெயில் வந்தாலும், எத்தனை கடுங்காற்றுகள், புயல் காற்றுகள் வந்தாலும் உங்களை பாதுகாக்கிற தேவன் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். அவ்வளோ பெரிய தவறு செஞ்சாலும் ஒரு அணைக்கிற ஒரு தேவன் அங்கே இருக்கிறார். பார்த்தீங்களா? அப்போ என்ன நடக்குது, அதற்கு பிறகு என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் பார்க்குறாரு, இவன் இருந்தால் இன்னும் சும்மா இருக்க மாட்டான், ஜீவ விருட்சத்தின் கனியை பிடிச்சிட்டு சாகாமையாக மாறிடுவான். அதனால் அவனை தோட்டத்திலிருந்து துரத்தி விடுகிறார். சில சமயத்தில் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியாமல் போகும்பொழுது கர்த்தர் என்ன செய்வார், நம்ம சபையிலிருந்து துரத்தி விட்டுருவார், தேவ சமூகத்திலிருந்து துரத்தி விட்டுடுவார். ஒரு குழந்தை, ஒரு பையன் ஒழுங்காக சபைக்கு வரல, அது ஸ்கூலுக்கு வரலன்னா எப்படி அந்த மேனேஜ்மெண்ட் அவனை ஸ்கூல்லேருந்து எடுத்துருவாங்களோ அதுபோல் தேவனுடைய பார்வையிலிருந்து நீ அலைந்து திரிவனாய் மாறி விடுவாய். சபையுடைய ஆசீர்வாதங்களை நீ ஒவ்வொரு நாளும் இழந்து போய்விடு. கடைசியில் என்ன பண்ணுறாரு, அவருடைய கடைசியில் அந்த அத்தியாயம் முடியும் போது பார்க்கும்பொழுது அங்கே துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை, ஜீவ விருட்சம் வசனம் பாருங்க, ஜீவ விருட்சத்துக்கு இங்கிலீஷில் போடும்போது எங்களுக்கு கொஞ்சம் தமிழ் இங்கிலீஷ்க்கு போகும்போது அங்கே என்ன பண்ணுறாரு, ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை அங்கே காவல் செய்ய drove out the man and he placed cherubim at the east of the garden. வடப்புறங்கள் வீற்றிருக்கிற தேவன் கிழக்கிலே செருபீன்களை வைக்கிறார். அதுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, வைக்கிறார். ஓகே, ஈஸ்ட் ஆஃப் த கார்டன் ஆஃப் ஈடன் அண்ட் a flaming sword. ஆண்டவர் சுடரொளி பட்டயத்தை கர்த்தர் அங்கே எப்போ வந்தாலும் ஜாக்கிரதை, ஆமாம் தப்பு செய்ய திரும்பி இந்த பக்கம் வந்துடாத அப்படின்னு. ஏன்னா இவன் திடீர்னு தேவதூதம் கூட சில சமயத்தில் இதாகிடுவான், நீ அவனுக்கு இதாக பண்ணிடுவேன். ஆனால் சுடரொளி பட்டயத்தை தேவன் வச்சு விடுகிறார். அப்போது ஆண்டவர் தேவன் செய்கிற அங்கே தான் கேருபீன்கள் வருகிறார். இப்போ அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு ஆள் பாதுகாப்புங்க சிலையை வச்சா நல்லா யோசிங்க, சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். அப்போது அந்த இடத்துல தேவன் ஒரு சிலையை வச்சுருந்தா என்ன நடந்திருக்கோம், உள்ளே போயிட்டு இருப்போம் இல்லையா? அதனால் உயிருள்ள கேருபீன்கள்னால் ஒரு க்ரீச்சர் அப்படின்னா தேவனால் உருவாக்கப்பட்ட ஒன்று. அது எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம சப்ஜெக்ட் பார்க்கணும். அப்போது கேருபீன்களை தேவன் அங்கே என்ன பண்ண, காவல் செய்ய வைத்து விடுகிறார். காவல் செய்ய அப்போ கேருபீன்கள் எதற்காக வைக்கப்படுகிறது, கேருபீன்கள் எதற்காக இருக்குது, ஆண்டவர் நம்முடைய தேவனுடைய திட்டங்களை பாதுகாப்பதற்காக உங்களையும் என்னையும் கர்த்தர் சபையில் கேருபீன்களாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக? சபையை பாதுகாப்பது. சொல்லுங்க, கர்த்தர் என்ன கேருபீன்களாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே, தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும்
வாசம் செய்கிறாரே. ஹல்லேலூயா. அப்போ அதை காட் பண்றதுக்கு, கவர் பண்றதுக்கு, அந்த ஏதேன் தோட்டத்தை பாதுகாப்பதற்கு தேவன் என்ன பண்றார்? ஏதேன் தோட்டம் எதை குறிக்கிறது? சபையை குறிக்கிறது. சொல்லுங்க, ஏதேன் தோட்டம் எதை குறிக்கிறது? சபையை கொடுக்கிறது. சபையில் ஆண்டவர் தேவன் உங்களை ஏதேன் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களாய், கனி கொடுக்கிற விருட்சங்களாய் தேவன் வச்சிருக்கிறார். அந்த ஏதேன் தோட்டத்தில் எல்லா விருட்சங்களும் கனி கொடுக்கும். உங்களையும் என்னையும் கர்த்தர் எப்படி வச்சுக்கிறாரு? கனி கொடுக்கிற விருட்சங்களா கர்த்தர் உங்களை தேவன் பாதுகாக்கிறது. தேவ தூதர்களை கொண்டு பாதுகாப்புறார். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னன்னா, எப்படி இந்த கேருபீன் உருவாக்கப்பட்டுச்சு. இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஆண்டவர் உருவாக்கினது எல்லாத்துக்குமே ஒரு சரித்திரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். சரித்திரத்தை முன்னாடியே உங்களுக்கு சொல்லிருக்க பாருங்க. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள்லாம், ஸ்டார்ஸ் இருக்குது, மூன் இருக்குது, சன் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கானுங்க, அந்த ஸ்டாரு, சன்னு எல்லாமே வளர்கிறது. அப்போது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க சயின்டிஸ்ட்னா, நான் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட், அதனால் என்ன பண்ணுவோம், எனக்கு இந்த ரொம்ப ரிசர்ச் ரொம்ப பிடிக்கும். அதனால் முதல்ல நான் எனக்கு கொடுத்த சப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு எனக்கு என்ன தெரியுமா கொடுத்தாங்க? ஒருத்தன் லேபில் போய் நீங்கள் போய் என்ன பண்ண, எனக்கு எல்லாருக்கும் ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாங்களே, எனக்கு என்ன தெரியுமா கொடுத்தாங்க? நீ தலைவலி மாத்திரத்தை உருவாக்குவாய். நான் பார்த்தேன், ஆனால் கொடுத்தது ஒவ்வொருத்தரும் ஒன்று கொடுத்தாங்க. எனக்கு தலைவலி மாத்திரை, அது எப்படி பவுடரை போடுறது, எப்படி இருக்கிறது, இவ்வளோ காரியத்தை செய்யறதுன்னு சொல்லி. அப்போது வாசிங்க, அப்போது நான் படிக்க ஆரம்பிச்சோம் தலைவலி. அதனால தான் இந்த 4 வரலையும் எனக்கு கொடுத்த நிறைய பேர் தலைவலியை சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். சரி பாருங்க, அப்போது ஆண்டவருடைய திட்டங்கள், தேவனுடைய தயவுகள், ஒவ்வொரு மெருவ திட்டங்களை கற்று வச்சுக்கார். சரி, நல்லா கவனிங்க. முதல்ல பார்க்கும்பொழுது பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக. எப்படி செய்யணுமா? அப்போ முன்னாடி உயிர் உள்ளதாக இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சு? நல்லா கவனிக்கிறேன் இல்லையா? 2வது சர்வீஸ் கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஃபஸ்ட் சர்வீஸ் இன்னைக்கு காலையில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. போன வாரம் கூட கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு. இந்த வாரம் ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு. அதனால் நம்ம சப்ஜெக்ட் ரொம்ப பஞ்சாக போச்சு. இப்போ பஞ்சாக போகுது. ஏங்க, ஒருத்தவங்க கூட பேசும்பொழுது ஒரு முக கலை இருக்கணுங்க. அவங்க கவனிச்சதுனால இன்னொருத்தவங்க பேச தோணும். அப்படின்னா எப்படிங்க பேசுறது? யாருக்கும் பேசுவா? நான் பேச மாட்டேன். கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கொஞ்சம் அப்படியே இது பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இப்போ நீங்கள் அந்த பார்த்த கேருபீனை மைண்டில் வச்சுங்க, ஏதேன் தோட்டத்தை மைண்டில் வச்சுங்க. 2 கேருபீன்கள் பாதுகாக்குது. அங்கே அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க டக்குன்னு. அந்த 24 அந்த இது ஆதியாகமம் இது 3:24 பாரு, கடைசி வசனம்ல. அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்திற்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்கள் ப்ளூரல் கேருபீன்கள் அப்படின்னா ஒரு கேருபீன்ல 2 கேருபீன்கள் அவங்கள வைக்கிறார். சரியா? ஒன்றுக்கு மேல்படுது 2 போதும். அப்போ 2 கேருபீன்களை வைக்கிறார். இப்போ ஆண்டவர் செய்கிற அடுத்த திட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது இவர்களை தேவன் என்ன பண்ணுறாரு? அவர்களை ஆராதனையில் நடத்த வேண்டும் என்று நினைக்கின்றார். ஒரு பயபக்தியை கொண்டு வர வேண்டும் நினைக்கின்றார். அப்போது ஒவ்வொரு நாளும் அந்த ஏதேன் தோட்டத்துக்கு ஒரு போவார். அப்படின்னா அங்கே ஒரு ஆராதனை நடக்கிறது. இவனை பார்த்தவொன்னே ஆண்டவரை பார்த்து அவர்கள் எல்லாம் பணிந்து கொள்வார்கள். பணிந்து கொள்ளுதான் ஆராதனை. அப்போ பணிந்து கொள்வார்கள். அப்படி நடந்துகிட்டு இருக்குது. பிறகு பாவம் செஞ்சோன்னா மரத்துக்கு பின்னாடி போயிடுறான். அவர் தேட வேண்டியதாகி போச்சு இல்லையா? ஏன்னா இங்கே என்ன பண்ணுறாரு? அந்த வனாந்தரத்தில் மறுபடியும் அந்த ஆராதனையை கொண்டு வர வேண்டும் நினைக்கின்றார். நினைக்கும் பொழுது ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன? ஒரு உடன்படிக்கை பெட்டி செய்கிறாரு. அந்த உடன்படிக்கை பெட்டிய பிரகாரம் பரிசுத்தலம், மகா பரிசுத்தலம்னு 3 நிலைகள் இருக்குது. அந்த 3வது நிலையில் ஆண்டவர் மகா பரிசு, ஹோலி ஆஃப் ஹோலிஸ் சொல்லுவாங்க, அதில் கொண்டு போயிட்டு இந்த உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறார். அந்த உடன்படிக்கை பெட்டியை வைப்பதற்கு முன்பாக அந்த உடன்படிக்கை பெட்டியை ஆண்டவர் அழகாய் வடிவமைக்கின்றார், டிசைன் பண்ணுறார். பியூட்டிஃபுல்லாக டிசைன். எப்படி டிசைன் பண்ணுறார் பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கே நீங்கள் ஏதேன் தோட்டத்தில் பார்த்த அந்த கேருபீன்கள் இங்கே கொண்டு அழகாக 2 பக்கத்தில் வைக்க. அந்த கேருபீன்கள் கேருபீன் சொல்லுறது எப்படி இருக்குன்னு யாருக்கும்
தெரியாது. அப்போ என்ன பண்ணுறாரு, அதை ரெவலேஷன் கொடுக்குறாரு. யார் கொடுக்குறாரு? மோசேக்கு ரெவலேஷன் கொடுக்குறாரு, எசேக்கியேலுக்கு ரெவலேஷன் கொடுக்குறாரு. அந்த கேருபீன் எப்படி இருக்குன்னு காமிக்கிறாரு. காமிச்சு இப்போ நீங்கள் வந்து அந்த உருவத்தை பார்த்தா அண்ணாதுரை எப்படி இருப்பார் அப்படின்னு கொஞ்சம் வழுக்க தலையாக இருக்குது, உட்காந்து எழுதிட்டு இருக்கிற போர். அதே மாதிரி திருவள்ளுவர் உட்காந்து அண்ணாதுரை கையை காமிப்பார், திருவள்ளுவர் எழுதிட்டு இருப்பார். இப்படி ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் பெரியார் தாடி வச்சுருப்பார், காந்தி தாத்தா கண்ணாடி போட்டிருப்பார். அப்போ டெய்லி அவரை பார்க்குறீங்க, நம்ம நோட்டு எண்ணும்போதெல்லாம் பார்க்குறீங்களா? அப்போது என்ன பண்ணுறாரு, எல்லாத்துக்கும் ஒரு உருவம் இருக்கிறது. அதுபோல் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அந்த ஏதேன் தோட்டத்தை ஞாபகப்படுத்த பண்ணமா ஆண்டவர் துரத்தி விட்டண்டா, ஒழுங்காக இருக்குண்டா, கேருபீன்கள் வச்சுட்டா, நீயும் கேருபீன்கள் கவனிக்கணும்னு சொல்லி 2 கேருபீன்கள் வச்சு அப்போது அதுக்கு ரெக்கைகளை கொடுக்குறாரு, பியூட்டிஃபுல்லாக கொடுக்குறாங்க. இதை அவங்க தரிசனத்தில் பார்க்குறாங்க. தரிசனத்தில் பார்த்து அதை டிசைன் பண்ணுறாங்க. பியூட்டிஃபுல் எப்படி இருக்கும் அந்த கேருபீன்க, அந்த தேவதூதன் எப்படி இருப்பான். ஏதேன் தோட்டத்தில் சொல்லலை. அந்த ரெவலேஷன் வந்து ஆதாமுக்கு கொடுக்கல. ஏன்? ஆதாம் பாவம் செஞ்சுட்டான், அதனால் கொடுக்கல. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த இவர்களுக்கு அந்த தரிசனத்தை கொடுத்து கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அந்த கேருபீன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அழகாக செய்கிறாரு. அப்போ 2 பக்கத்தில் 2 கேருபீன். இப்போ நீங்கள் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு பக்கம் மொத்தம் 4 திசைகள் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் இப்படி 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 நிற்கிறீங்க வச்சுங்க, சென்டரில் நின்னீங்கன்னா இப்போ இந்த 2 கை இன்னும் அடுத்த திசைகள் கவர் பண்ணிடுதில்ல. அப்போ அந்த பக்கம் நின்னா அந்த திசைகளை அப்போ 4 திசைகளும் இவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறாங்க. அல்லேலூயா. அப்போ நீங்கள் விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும், இப்போ இந்த 2 கேருபீன்கள் ஒரே மாதிரி கையை வச்சுட்டு இருக்கு, இப்படியே மூடிட்டு இருக்கு. இந்த கையும் அதே மாதிரி இருக்குது. அது எப்படி முழங்கால் போட்டிருக்குதோ, முட்டிக்கால் போட்டிருக்குதோ, அதுவும் இது முழங்கால் போட்டிருக்கு. அது எப்படி தன் முகத்தை மூடிட்டு இருக்குதோ, இது முகத்தை மூடுது. ஏன் முகத்தை மூடுது? கர்த்தருங்க மெர்சி சீட்டில் வந்து உட்கார போகிறார், ஆண்டவரை தொழுது கொள்ள போகிறோம். அதான் மெர்சி சீட் தான். இது புதிய ஏற்பாட்டில் இயேசு. அப்போ பழைய ஏற்பாட்டில் யார்? தேவன் சந்திக்கிற இடம், மீட்டிங் பிளேஸ். அங்கே தான் வரப்போகிறார் மெர்சி சீட்டில். ஏன்னா மெர்சி சீட் எதற்கு? அங்கே தான் வந்து என்ன பண்ணுறாரு, அவருடைய குறைகளை கேட்க போகிறார். இப்போ இந்த சபை தான் ஆண்டவர் இருக்கிற சபை. இதில் கேருபீன்களை கர்த்தர் வச்சுக்கிறாரு, உங்களையும் என்னையும் வச்சுக்கிறாரு. இங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உங்களுடைய குறைகளை கர்த்தர் கேட்குறார். ஒரு பிரதரு, அவருக்கு பயங்கரமாக மயக்கம் வரும். நம்ம சர்ச்சுக்கு 1 வருஷமாக போகிறாரு, என்கிட்ட வரவே இல்லை. ஒரு ரொம்ப நாளாக வர நேரம் கரெக்டாக சபைக்கு வருவார், கரெக்டாக அட்டன் பண்ணுவார். ஆனால் அவருக்குள்ள ஒரு பெரிய வியாதி இருந்திருக்கு. அவர் விழுந்து விழுந்து மயக்கம் வரும், ஏதாவது செய்வார், திடீர்னு ஏதாவது செய்வார். அப்போ ஒரு நாள் அவருக்கு அந்த பிரச்சனை பெருசாகி போச்சு. பெருசாகி போனோடனே நான் சொன்னேன், ஏதாவது இப்போ பிரச்சனை பெருசாச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மார்னிங் சர்வீஸ் வராதிங்க, ஈவினிங் சர்வீஸ் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஈவினிங் சர்வீஸ் வந்தார். வந்தோடனே காதல் என்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு இதெல்லாம் நிறைய பிரச்சனைகளை சொன்னார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நிமிஷம்தான் அப்படியே பொத்து இந்த ஊழல் போய் விழுந்தார். நேற்று வந்து ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டார். எப்படி இருக்குண்ணா? சந்தோஷமாக இருக்கும் பாஸ்டர். எங்கே போச்சுன்னே தெரியுங்க பாஸ்டர். நான் சொன்னேன், அப்போலோ ஹாஸ்பிட்டல் போனால் சரியாக இருக்குமா, மலர் ஹாஸ்பிட்டல் போனால் சரியாக இருக்குமா, எம்ஜிஎம் போனால் சரியாக இருக்குமா? சரியாக இருக்கா? எப்ரோனுக்கு வந்தால் சரியாயிடும். அல்லேலூயா. அதுபோல் ஊழியக்காரர்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரு, அங்கே அந்த ஒரு பெரிய அந்த மெர்சி சீட் இரக்கத்தை தேவன் கட்டளை எடுக்கிறார். அப்போ இந்த காரியங்களை அவங்க பணிந்து கொள்கிற காரியங்களை குறிக்குது. சரி, இப்போ நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. அப்போ என்ன செய்யணுமா அந்த காரியங்களில்? பொன்னினால் 2 கேருபீன்கள். அது எதில் செய்யணும்? வெள்ளியினால் செய்யக்கூடாது, மற்ற உலோகத்தால் செய்யக்கூடாது. எதில் செய்யணும்? பொன்னினால். பொண்ணு எப்படிப்பட்டது? இந்த பொண்ணு கேட்கல, பொண்ணு எப்படிப்பட்டது? அந்த பொண்ணு எப்படிப்பட்டது? எத்தனை முறை அக்னியில் போட்டாலும் அந்த பொண்ணு என்ன பண்ணும்? பிரகாசிக்கும். சொல்லுங்கள், எத்தனை முறை உபத்திரம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், நஷ்டம் வந்தாலும் நான் பிரகாசிப்பேன் ஆண்டவரே. சொல்லுங்கள், எத்தனை முறை கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் நான் பிரகாசிப்பேன். ஹல்லேலூயா. தேவன் ஸ்தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலே. மனுஷரின்
அப்போ கேருபீம் அப்படின்னா ஹீப்ரூவில் கெருவீம்னு போடப்பட்டது. KEHROOVEEM. அப்போ கேருபீம்னா கடலுடைய மகிமையை பாதுகாக்கிற தேவதூதர்கள். சொல்லுங்க, கடலுடைய மகிமையை பாதுகாக்கிற தேவதூதர். நீங்களும் நானும் கர்த்தர் தேவன் இங்கே மகிமையை இறங்கி வராரு. அவருடைய மகிமையை பாதுகாப்பதற்காக கர்த்தர் உங்களை என்ன வச்சிருக்காரு? உங்களை கேருபீன்களாய் வைத்திருக்காரு. சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமையை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ ப்ரொடெக்ஷன் மிக மிக முக்கியமான ஒன்றா. அப்போ அது என்ன செய்யணுமா? அது கேருபீன்கள் பொன்னினால். அப்போ எத்தனை முறை காரியங்கள் நடந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய வெளிச்சம் குறையக்கூடாதுன்னு பார்க்குறோம். ரெண்டாவது, பொன்னை தகடாய் அடிக்கும். அப்போ அதை செய்யும் பொழுது எப்படி செய்யணும்? இப்போ அந்த பாருங்க, அந்த விங்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஒன்று மேலே ஒன்று, ஒன்று மேலே ஒன்று, ஒன்று மேலே ஒன்று இருக்குது. அப்போ எப்படி இருக்கணும்? அது பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக. அது ஒன்றும் இல்லை, அடித்து 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 அடித்து. அதுபோல் கிறிஸ்துவ வாழ்க்கையில் உபத்திரம் உண்டு, நஷ்டங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. எல்லாம் இருந்தாலும் நீங்கள் எப்படி பண்ணணும்? பிரகாசிக்க பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. உங்கள் மனசில் எதையுமே நீ காமிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. வீட்டில் நீங்கள் வெறும் கஞ்சி சோறு சாப்பிட்டு வந்துருக்கலாம், ஆனால் பிரியாணி சாப்பிட்டு வந்த மாதிரி ஆப்பா ஒன்றும். ஹல்லேலூயா. உங்களை எல்லாம் கர்த்தரை நல்லா வச்சுருக்க அப்படி சொன்ன இது ஏன் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவர் என்ன நல்லா வச்சுக்கிறாரு. நீங்கள் அப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க, கட்டாயமாக நல்லா வைப்பார் உங்களை. அதில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், 7 வருஷங்கள் பார்த்தீங்களா? நான் ஆண்டவர் சொல்லுவேன், இல்லை ஆண்டவரே. இன்றைக்கி கூட காலையில் சொன்னேன், படி கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் கீழே போகும்போது, ஆண்டவர் இல்லை ஆண்டவரே, நீர் எனக்கு உபத்திரத்தை கொடுத்து நான் 7 வருஷங்கள், நேற்றோடு அந்த உபத்திரம் முடியுது. போன வாரங்களில் நான் எடுத்து பார்க்குறேன், ஆண்டவர் எத்தனை வாரங்கள், எத்தனை மாதங்கள், எக்கணக்கான. ஆண்டவர் சொன்னார், ஒரு நாள் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நெபுகாத்நேசர் காமிச்சு அந்த 7 வருஷங்கள் உங்கள் உபத்திரம் உனக்கு உபத்திரம்னு சொன்னார். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உபத்திரம் கம்மி பண்ணுன்னு போட்டிருக்கிறீரே அப்படின்னு கேட்டேன். இல்லை, உனக்கு 7 வருஷம் முழுமையுமே முடியணும் அப்படி சொன்னார். ஆனால் 7 வருஷம் எப்போ ஆரம்பிச்சு எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எப்போ இந்த உபத்திரம் ஆரம்பித்து என்னைக்கு முடியும், டேட்டு வேணும்னு கேட்டேன். நாம் ஒரு மாதிரியான ஆள். நான் இல்லை, எப்ரோன் ஒரு மாதிரியான ஆள். எல்லாத்துக்கும் அக்யூரசி வேணும், அக்யூரசி வேணும். ஏன்னா நான் ஆர்கிடெக்டில் அந்த குறையக்கூடாது. இந்த இன்ஜினியரிங் போகும்போது மினி டிராஃப்டரில் போடுவாங்க டிராயிங்கு. ஆர்கிடெக்ட்ஸ் அந்த நாட்கள், இப்போ தான் கம்ப்யூட்டர் இருந்தப்போ நாங்கள் போடும்போது தான் கம்ப்யூட்டர் கிடையாது, செட் ஸ்கொயர்னுவாங்க. அந்த செட் ஸ்கொயரு அந்த இருக்கும், அப்படி வைப்பேன் புள்ளி. நான் அதே மாதிரி பிளாஸ்டிக் பண்ணால் அங்கேருந்து இங்கே பிடிச்சி பார்ப்பான், டேய் அந்த குறையக்கூடாதான்னு அப்படி கட்டுவோம். அந்த மாதிரி வேரி பிடிச்சது ஒரு அக்யூரசி. அப்போது அந்த காரியங்கள் அப்போ என்ன பண்ணோம், அடுக்கு தகட்டனால் அடிக்கும். எவ்வளோ முறை அடி உங்களை அடித்தாலும் முதல்ல பொன்னினால் செய்யப்பட வேண்டும். ஏன் பிரகாசிப்பதற்கு. ரெண்டாவது எப்படி போட வேண்டும், அவ்வளோ அடிக்கப்பட்டாலும் அதை மேலே வைக்கும்பொழுது ஒரு அடுக்கு மேலே அடுக்கு வச்சாலும் நீங்கள் என்ன செய்யணும், திமிரக்கூடாது, மிரளக்கூடாது. நீ என்ன செய்யணும், நான் பிரகாசிக்க. எத்தனை முறை நான் அடிக்கப்பட்டாலும் கர்த்தர் என் பிரகாசத்தை ஒரு நாள் குறைக்க மாட்டார். அந்த 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 தகடு அடிக்கப்படும் பொழுது, அப்போ அந்த பொண்ணு அடிக்கப்படும் போது அது என்ன செய்து, தன்னை ஒப்பு கொடுக்கிறது. நீங்களும் நானும் ஆண்டோட உபத்திரவங்களுக்கு, கஷ்டங்களுக்கு, துன்பங்களுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்கள் பிரகாசங்கள் ஒரு நாளும் குறையாது. இந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய ரகசியம் என்ன தெரியுமா? ரகசியம் என்னன்னா, இந்த உடன்படிக்கை பெட்டியை ஆசாரிகள் சுமந்து போகிறாங்க. சுமந்து போகும்பொழுது வனாந்தரத்தில் சுமந்துட்டு போகிறாங்க. நல்லா கவனிங்க, வனாந்தரத்தில் அந்த ஆசாரி உடன்படிக்கை பெட்டி சுமந்து போகிறாங்க. அப்போது அந்த வனாந்தரத்தில் எவ்வளோ டஸ்ட் வரும்ல, எல்லா இடத்துலையும் டஸ்ட் ஆகிடும். அடுத்த நாள் காலையில் மறுபடியும் அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் சுமந்துட்டு போகிறேன். என் கார் வெளியில் போய்ட்டு வந்தோம்னா உடனே என்ன பண்ணோம், நேற்று கூட கார் போய்ட்டு ஒரே மண்ணாக இருந்துச்சு, டிரைவர் வரல. அப்போ என்ன பண்ணேன், அப்போது என்கிட்ட மனசு சொல்கிறார், அன்னைக்கு நீ 84 கார் நீயே கழுவிய, இப்போ நீ பெரிய ஆள் ஆகிட்டியா, கழுவ மாட்டியான்ற மாதிரி என்கிட்ட கேட்குறாரு. நான் கழுவேன், எனக்கு சுத்தம் முக்கியம், நான் கழுவேன். நான் டேப்பு தண்ணியை போடுறான்னா எதுக்கு நான் செக்யூரிட்டி போடியா தண்ணியை போட்டு ஒருத்தர் அவங்க நான் பைப்பு பிடிச்சி அடிச்ச உடனே ஐயோ நீங்களே நீ கழுவுன்னு பார்த்தேன், கழுவ மாட்டேன். வந்தவொடனே காசு மட்டும் கேட்குறேன், கழுவுன்னு கவுல நான் கழுவுறேன், அவ்வளோதான். அப்புறம் உடனே இன்னொரு
சர்வெண்ட் வந்துடுச்சு, அதுக்குள்ள ஐயா நீங்கள் கழுவ முடியும், எல்லாம் கழிச்சு 3 பேரும் கழுவணும். வண்டி பழகுது, கழுவணுங்க. மனசை கழுவணும், மூளையை கழுவணும், கண்ணை கழுவணும், அப்போ தாங்க வெளிச்சம் தெரியும். அல்லேலூயா. அப்போ அந்த அடி என்ன பண்ணும்போது நீ ஒரு நாளும் தகடாய் அடிக்கப்படும். சில சமயம் தகடாக அடிப்போம். நம்முடைய பெருமை, நம்முடைய கொலக்குருமை எல்லாத்தையும் உடைக்கும் பிசாசு. ஆனாலும் நமக்கு என்ன சொல்லணும், இல்லை நீ எவ்வளோ அடித்தாலும் நான் ஒளி வீசிக்கிட்டே இருப்பேன், நீ எவ்வளோ அடித்தாலும் நான் பிரகாசித்து கொண்டே இருப்பேன், என் பிரகாசத்தை ஒருவரால் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. பிறகு அவைகளை செய்து 2 ஓரங்களை வைக்க வேண்டும் இல்லையா? செஞ்சு முடிச்சவன கர்த்தர் என்ன செய்கிறாரு, அதற்கு ஒரு பொசிஷனை கர்த்தர் தருகிறார். உங்களுக்கு கர்த்தர் பொசிஷன் தருவார். எப்போ நீ உருக்கப்படும் பொழுது, அக்னியில் தூக்கி போடப்படும் பொழுது, நீ தகடாய் அடுக்கப்படும் பொழுது கர்த்தர் உனக்கு ஒரு பொசிஷன் தருவார். அப்பொழுது நிமிர்ந்து நிற்கிற ஒரு காரியம். எங்க பொசிஷன்? கிருபாசனத்தின் ஓரங்களிலே பாதுகாப்பதற்காக. உன்னை கர்த்தர் என்ன பண்ண, நீ ஒன்றை ஒரு நாள் மற்றவங்க பார்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு உங்களை மற்றவங்களை பாதுகாக்கிறதுக்கு உன்னை ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோல தேவனுடைய திட்டங்கள் அவர்களும் வைப்பாயாக பாதுகாப்பதுக்கு ரெபீமை பற்றி சொல்கிறேன். இப்போ 2-3 அவங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக போவோம். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தில் டக்கு 4 முடிப்பை ட்ரை பண்ணுறேன். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். 30 வருஷம் 4ஆம் மாதத்தில், 30ஆம் வருஷம் 4ஆம் மாதத்தில் 5ஆம் தேதியில் எப்போது நடந்து பாபிலோனில் நடந்த ஒரு சம்பவம். எசேக்கியேல் பாபிலோனில் இருக்கும்போது நடந்த ஒரு தரிசனத்தை அவன் பார்க்கின்றான். 30ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும் பொழுது சம்பவித்தது என்னவென்றால் வானங்கள் திறக்கப்பட்டு நான் தேவ தரிசனங்களை கண்டேன். அப்ப என்னன்னா, நீ எப்ப சிறையிருப்பில் இருக்கியோ, கஷ்டத்தில் இருக்கியோ, அப்போதான் கர்த்தர் உனக்கு தரிசனங்களை தருவார். ஃபலூடா ஐஸ் சாப்பிட்டு இருக்கும்போது தரிசனம் தருவாரா? அல்லேலூயா. கேரமல் கஸ்டர்ட் சாப்பிடும்போதெல்லாம் எனக்கு பிடிச்சதா சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. தரமாட்டாரு. நீ கதறி அழுது ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே ஏன் இந்த சிறையிருப்பு, இஸ்ரவேல் தேசம் எங்களுக்கு அழகு உள்ள தேசமாச்சு, ஆபிரகாம் ஈசாக்கு வாழ்ந்த தேசம், அதை விட்டு நாங்கள் பாபிலோன் தேசத்தில் அடிமையாக வந்துட்டோமே. அப்படிப்பட்ட உடைக்கப்பட்ட நேரத்தில் வானங்கள் திறக்கப்படுகிறது. உனக்காக கர்த்தர் வானத்தை திறப்பார். இவருடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நீ எப்படி இருக்கிற உபத்திரவத்தில் கர்த்தர் நீதி நிமித்தம் துன்பப்படுறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் உன்னை பாக்கியவானாக வச்சுக்கிறார். அதனால் உபத்திரத்தை பார்த்து ஒரு நாளும் பயப்படாதீங்க. அதற்கு பின்னாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இந்த செய்தியை எடுத்துகிட்டு நான் கீழே போயிட்டு அந்த டிஃபன் சாப்பிட்றேன். சாப்பிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஜபத்தில் உட்காந்துருக்கிறேன். ஆண்டவரே பிரகாசம் சொன்ன பிரசங்கம் பண்ணேன். ஆனால் கீழே போயிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே அப்படின்னு அப்படியே கண்ணில் ஒரு நிமிஷம் கண்ணை மூடுறேன். ஒரு நிமிஷத்தில் ஒரு தரிசனம் கொடுக்குறாரு. இப்போது ஃபஸ்ட் சர்வீஸ் முடிச்சோடனே ஒரு சப்வே என்னன்னா இந்த சுரங்கப்பாதை. அப்போ அந்த சுரங்கப்பாதை போகும்பொழுது அந்த என்ன இல்லை, அந்த காருக்கு லைட்டில் சுரங்கப்பாதை இருட்டாக இருக்குங்கள, அங்கே பார்த்தா ஆண்டவர் அங்கேயும் டியூப் லைட் போட்டிருக்கு, நிறைய லைட்ஸுங்க போட்டிருக்கு. அந்த என்னுடைய காருடைய லைட்டும் அந்த சுரங்கப்பாதையில் போடும்பொழுது அங்கேருந்து மேலேருந்து கர்த்தர் கவனிக்கிறார். அந்த சுரங்கப்பாதை என்றும் வெளிச்சமாக இருக்குது, நீ மேலே வரும்பொழுது வெளிச்சத்தோடு வருகிறாய். அல்லேலூயா. நீ சுரங்கப்பாதையில் இருக்க நினைக்காத, உன்னை நான் வெளிச்சத்தில் வைத்திருக்கின்றேன். அல்லேலூயா. அதனால் நீ மனம் உடைஞ்சு போகாதுன்னு கர்த்தர் ஒரு நிமிஷத்தில் எனக்கு அந்த தரிசனத்தை கொடுத்த பாருங்க. அப்போது வானங்கள் திறக்கப்படுது. சரி, கொய்க்க போகலாமா? ஒரு 5 நிமிஷத்தில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுது, நிறைய பெரிய சப்ஜெக்ட் இது. அப்போது இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி இந்த கேருபீனை தேவன் உருவாக்கினார். அதுதான் இந்த சப்ஜெக்ட். பாருங்கள், 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதோ வடக்கிலிருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும், வடக்கிலிருந்து புயல் காற்று, வேர்ல்விண்ட், பெரிய மேகமும். அப்ப நல்ல வடக்கு எந்த பக்கம்? ஆண்டவர் வீட்டு இருக்கிற வடபுறத்தில் ஆராதனை கூட்டத்தில் வீட்டு இருக்கிற வடபுற ஆராதனை கூட்டத்தில் வீட்டு இருக்கிற
தேவன். நீங்கள் எத்தனை பேர் இதெல்லாம் உணர்ந்துருக்கீங்க? நீங்கள் எத்தனை பேர் வந்து வடக்கு பார்த்து ஜெபிச்சிருக்கீங்க? வெரி குட். ஒரு 4-5 பேர் இருக்கீங்க. வெரி குட், ஃபேண்டாஸ்டிக், வெரி குட். நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ எனக்கு காலேஜ் என்னது பிஸ்னஸ் பண்ணும்பொழுது எனக்கு வடபுறத்தில் வாராத கூட வீட்டு இருப்பான் தெரிஞ்சானா எனக்கு வடக்கு புறம் என்னன்னு தெரியாது. டிராயிங்கில் போடுவேன், ஆனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவேன். அப்போ என்ன பார்த்தேன், கேம்பஸ் வாங்கி கையில் வச்சுப்பேன். இன்னும் என்னுடைய செல்ஃபோனில் கேம்பஸ் இருக்கும். அப்போது என்ன பண்ணுவேன், கரெக்டாக அதை வச்சு பார்ப்பேன். அது என் நார்த்து காமிமா டக்குன்னு திரும்பி ஒரு ஃபீலிங் என்னன்னா, அக்குரேட்டாக நம்ம ஜெபம் பண்ணுறோம். கண்ட இடத்துல போய் கை இல்லை, அவர் எங்கே உட்காந்துருக்காரோ. இப்போ நான் என்ன பேசிட்டு நீங்கள் அந்த பக்கம் திரும்பி உட்காந்தீங்கன்னா, அப்போ நீங்கள் எசேக்கியேல் சாப்டர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்பொழுது தன் முதுகை காண்பித்தார்கள் வரும் பாருங்க. அவங்க கிழக்கு இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். இப்போ வடக்கு பக்கம் முது போயிடுது. அப்போ அதில் அவ்வளோ பெரிய சீக்ரெட் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன், அந்த நார்த்தை கரெக்டாக வீட்லேயும் செட் பண்ணேன். அந்த நார்த்து இந்த இடத்துல தான் உட்காந்தும், இதுக்குன்னு ஒரு இடம், இந்த இடத்துல தான் நார்த்து. இப்போ எப்படிலாம் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அவ்வளோலாம் பண்ணி வந்திருக்கேன். என்னன்னா சம்பாதிக்கணும், ஆனால் கடவுள் கொடுக்கணும். இது ஒரு தேவையில்லாத வேலை தான் இதான். ஆனால் நான் சொன்னேன், ஆண்டவர் கொடுக்கணும். ஆனால் ஆண்டவர் நம்ம கொடுக்கணும். இப்போ வீட்டில் வராங்க, சித்தப்பா வர்றார், பெரியப்பா வர்றார், மாமா வர்றார், மச்சான் வரான், அவன்கிட்ட காசு வாங்கணும், அப்பா கொடுக்கணும். அதில் ஒரு வைராக்கியம். அதுபோல் ஆண்டவன் நமக்கு கொடுக்கணும் காசு. எவனும் நமக்கு கொடுக்க, அவன் உயர்த்தனா, இவன் ஏன் சர்ச்சில் மற்ற எனக்கு கடவுள் கிட்ட நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. நேராக போனால் சிஎம்கிட்ட எது வேணும் பேசுவோம். அந்த அளவுக்கு நம்ம போனால் மரியாதை கடவுளுக்கு வச்சுருக்கிறார். யார்கிட்டையும் பிரைம் மினிஸ்டர் உட்கார அளவுக்கு மரியாதை, 1 மணி நேரத்தில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு கர்த்தர் வச்சுருக்கிறாரு. ஆனால் கர்த்தர் ஒரு நாள் சொன்னார், இவங்கெல்லாம் வந்து திறந்தாங்கன்னு சொல்லுவியா, நான் திறந்தேன்னு சொல்லுவியான்னு கேட்டார். இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்துச்சுன்னா, இந்த சபை திறந்து யார் திறந்து விட்டான்னு சொன்னால் என்ன சொல்லுவேன்னு கேட்டார் ஒரு நாள். நான் ஓட்டேன், என்ன ஆண்டவர், அப்போது நான் திறந்தேன்னு சொல்லுவியா, சிஎம் திறந்தார், பிஎம் திறந்தார்னு சொல்லுவியா, சொல்லுன்னார். அப்போது யோசிச்சேன், அப்போ இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வேணாம், கர்த்தர் திறக்கலாம் பரவாயில்ல, கொஞ்சம் மயிராக்கல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஆமாம், நம்மளே ஒரு மாதிரியான ஆள் தான், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். நாம் எதுவுமே சேலஞ்ச் எடுத்து பழக்கம். சரி ரைட், அப்போ விட்டுட்டேன். சரி, அதெல்லாம் பெரிய பெரிய ஸ்டோரி. அப்புறம் அப்போது இங்கே பார்க்கும்பொழுது அதை கலந்த அக்னி வடக்கே இருந்து புசல் காட்டு. அப்படின்னா வடக்கே இருந்து வருகிறதுன்றால் தேவன் அந்த வேர்ல்வின், அந்த புயல் காற்றை தேவன் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. நெபுகாத்நேச்சரை வாசிக்கும் பொழுது, பாபிலோன் தேசத்திலிருந்து என் ஊழியக்காரன் நெபுகாத்நேச்சரை வடக்கிலிருந்து நான் உனக்கு அனுப்புவேன் அப்படின்னு ஜெரேமியா கிட்ட சொல்லுவார். பயங்கரமாக இருக்கும் அது. அப்போ அந்த வடக்கிலேருந்து வருதுன்னா கர்த்தர் அந்த புயல் காற்றை அனுப்புகிறார். அவருடைய சன்னிதானத்திலிருந்து, அவருடைய இடத்திலிருந்து, அவருடைய டைரக்ஷன்லேருந்து இந்த புயல் காற்றை அனுப்புகிறார். ஒரு மேகமும், அது பெரிய மேகமும், அதோடு கலந்து அக்னியும் வர கண்டேன். அந்த புயல் காற்று வருது, அது கூட ஒரு பெரிய மேகம் வருது, கிளவுடு. சரியா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த அந்த மேகத்தை பார்க்கும்பொழுது. எப்போ 52,000 ஃபீட்டில் அந்த மேகம் பார்க்கும்பொழுது நான் ரொம்ப அதை என்ஜாய் பண்ணுவேன். அந்த மேகமும் அதோடு கலந்த அக்னி, புயல் காற்று, மேகம், அக்னி, 3 காரியங்கள் தேவன் தன்னுடைய சன்னிதானத்தில், நல்லா கவனிங்க, அவருடைய இடத்திலிருந்து அனுப்புகிறார். அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவிலே அக்னிக்குள் இருந்து விளங்கிய சொகுசாமும் நிறமும் உண்டாயிருந்துச்சு. இந்த இங்கிலீஷில் ரொம்ப நல்லா இருக்கு. The whirlwind was coming out of the north, a great cloud with a raging fire enveloping itself, and brightness was all around it, and radiating out of its midst like the color of amber out of the midst of the fire. அங்கேருந்து ஒன்று கிளம்புது, அங்கேருந்து ஒன்று கிளம்புது. அதுதான் என்ன? இந்த சேருபின். அந்த அக்னியில், அந்த புயல் காற்றில், அந்த மேகத்தில் அவர் அக்னியில் உருவாக்கி அந்த புயல் காற்றில் தேவன் இந்த கேருபீனை கர்த்தர் அவனுக்கு காண்பிக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4 காரியம் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒன்று, ஆண்டவர் தேவனுடைய
பிரசன்ஸ், தேவனுடைய அவருடைய இடத்துல வருதுன்னா தேவனுடைய அவனுடைய பிரசன்ஸ்னா என்ன, அவருடைய பிரசன்னம் அங்கே பார்க்கின்றோம். ஒன்று நம்ம எழுந்து வச்சுங்க, ஒன்று இண்டிகேட்டிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருந்து கிளம்புகிறது. ரெண்டாவது ட்ரைபியூன் கார்டு, அதாவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர்கள் 3 பேரும் சேர்ந்து இதிலே மேகஸ்தம்பம் யாரு, இயேசு கிறிஸ்து இல்லையா? அக்னி ஸ்தம்பம் யாரு, ஆண்டவர் அக்னி ஸ்தம்பம் பரிசுத்த ஆவியார் இல்லையா? மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம், இந்த 3 பேரும் ஒன்றாய் சேர்ந்து அதிலே வருகிறார். ட்ரிபியூன் கார்டு வர்றாங்க. மூணாவது காரியம் என்னன்னு பார்த்தா, ரெண்டாவது காரியம் என்ன ரெண்டாச்சா, மூணாவது காரியம் என்னன்னு பார்த்தா எம்ப்ளம், அப்படின்னா அடையாளத்தை காண்பிக்கின்றார். எங்கேருந்து வருதுன்னு காமிக்கிறார் எசேக்கியேல் கிட்ட. அது வடபுறத்தில் இருந்து வருகிறது. எங்கேருந்து வருது? வடபுறத்து. அப்போ அடையாளம் எங்கேருந்து கிடைக்குது? ஆண்டவர் இடத்துலேருந்து வர்றதுன்னு எசேக்கியேல்கிட்ட காமிக்கிறார். மூணாச்சா, எதுனாச்சு? நாலாவது பாருங்க, ஆண்டவர் என்ன பண்றாரு, தன்னுடைய இடம் ஆர்ஜன். ஆர்ஜன்னா உருவாக்குற இடம். என்னன்னா இப்போ இது தேவனுடைய சபை, தேவன் இங்க அசைவாடுற இடம். ஒரு குழந்தை எங்க பிறக்குங்க? இப்போ ஹாஸ்பிட்டலில் பிறக்குதுங்க. அந்த நாட்களில் எங்கே பிறக்கும்? வீட்டில் பிறக்கும். எங்கே பிறக்கும்? வீட்டில் பிறக்கும். ஏன் இப்போ பிறக்கிறதில்ல தெரியாது சார். சரி, அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நாலாவது காரியம் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய சபையிலிருந்து, தன்னுடைய வர்ஷிப் பிளேஸிலிருந்து, தன்னுடைய பிரசன்னா எங்கே தேவன் இருக்கார் அது வர்ஷிப் பிளேஸ். அவர் தன்னுடைய இடத்திலிருந்து, தன்னுடைய ஆலயத்திலிருந்து இதை அனுப்புகின்றார். எத்தனை? 4 ஆச்சா? அதனால் நீங்கள் எல்லாம் நல்லா புரிஞ்சுங்க. நீங்களும் நானும் ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் உருவாக்கினார். ஒரு தேவதூதனை எப்படி உருவாக்கினாரோ அதுபோல கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஒவ்வொரு விசுவாசியும் தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது பயங்கரமான ஒரு சீக்ரெட். we have born of God. நாம் தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்போ அஞ்சாவது காரியம் என்னன்னா, கர்த்தர் நமக்கு ஒரு டிவைன் லைஃபை கொடுத்துருக்கார். டிவைன் லைஃப்னா என்ன அர்த்தம்? ஒரு தெய்வீக வாழ்க்கை. எப்படிப்பட்ட வாழ்க்கை? ஒரு தெய்வீக வாழ்க்கையை கர்த்தர். எத்தனாவது பாயிண்ட் வச்சு? 5 ஆச்சு. 6வது பாயிண்ட்டு, we are his workmanship, அப்படின்னா அவருடைய கையின் கிரியைகள். சொல்லுங்க, கையின் கிரியைகள். 6 காரியங்களை இந்த அருமையான எசேக்கியேல் என்ன பண்ணுறான்? இந்த அருமையான கேருபீனுக்கும் நமக்கும் 2 பேரையும் ஒரே மாதிரி உருவாக்குறாருன்னு சொல்கிறேன். எப்படி தேவதூதனை உருவாக்குறாரோ அதே போல் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? தேவன் உங்களையும் என்னையும் தேவன் உருவாக்குகிறார். முன்பே அது எல்லாவற்றையும் செய்து முடித்து விடுகிறார் என்று நம்ம பார்க்கின்றோம். அல்லேலூயா. அப்போது எத்தனை காரியங்கள் பார்த்தோம்? இப்போ 5 காரியங்களை பார்த்துட்டோம் இல்லையா? எத்தனை காரியங்கள் பார்த்தோம்? முதல்ல அந்த அந்த கேருபீன்கள் தங்கத்தினால் உருவாக்கப்படுது பிரகாசிப்பதற்கு. ரெண்டாவது என்ன பண்ணுறாரு? தகடாய் அடுக்கப்படுறது. 3வது காரியம் என்ன பண்ணுறாரு? அது கேருபீன் அந்த மெர்சி சீட்டில் கிருபாசு ஓரங்களில் வைக்கப்படுகிறது. அப்போ நீங்களும் நானும் கர்த்தர் தேவன் பரிசுத்த ஆவியானவர் ஒரு கேருபீனை போல உருவாக்குறார். நாங்கள் உபத்திரவங்களை அதையும் கொடுக்குறார். எதற்கு? பிரகாசிப்பதற்கு. 4வது, கர்த்தர் உங்களை எதுக்கு வச்சுக்கிறார்? இந்த தேசத்தை, குடும்பத்தை, இந்த தேசத்துடைய மக்களை பாதுகாப்பதற்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீதிமான் நன்றாய் இருந்தால் பட்டினம் களி கூறும். அல்லேலூயா. பிறகு நம்ம பார்த்தோம் 6 காரியங்களை பார்த்தோம். 9 காரியம் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம். 9 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த காரியங்களை அடுத்த வாரத்திலே நாம் பார்ப்போம்.